cinemaplusnews.com. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வேலி நோத்த வெள்ளக்காரன் என்னுடைய 10th மூவி. எனக்கு மாத்திரம் இல்லை, விஷ்ணுக்கும் 10th மூவி, மியூசிக் டைரக்டர் சத்யாவுக்கும் ஒரு 10th மூவி. இது இயற்கையாகவே அமைஞ்சது. இந்த படம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிது. இது ஏன்னா வித்தியாசமான ஸ்கிரிப்ட்னு நான் இது வரைக்கும் சொல்கிறதில்ல. இந்த ஸ்கிரிப்டை சொல்லலாம், ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கதைகளை ஒன்றிணைச்சு பண்ண ஒரு ஸ்கிரிப்டு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருந்தது இதுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா அமைஞ்சதுக்கு என்னுடைய ரைட்டர்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அரவிந்த், ஜோதி, செல்லா 3 பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணுவை கூப்பிட்டு கதை சொன்னேன். விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கதையை நம்ம கண்டிப்பாக பண்ண சார் அந்த படம் அப்படின்னாரு. அப்போ விஷ்ணு ப்ரொடியூசர் கிடையாது. அப்புறம் ஒரு சில சூழ்நிலைகளால் அந்த ப்ரொடியூசரால் அந்த படம் பண்ண முடியல. அப்புறம் விஷ்ணு நானே இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது பேக்கிங் ஃபாக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாரு. ஒரு மெச்சூர்டாக இருந்தது. ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஈஸி, பட் அதை ப்ரமோட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்தது. ரொம்ப ஒரு பதஷ்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு நிதானம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அதே மாதிரி அந்த கடைசி வரைக்கும் எனக்கு எந்த விதமான பதஷ்டமும் இல்லை. ஒரு ரிலாக்ஸாக இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர்னு இல்லாமல் ஒரு நடிகர் மாதிரி அந்த படத்தில் நடித்து கொடுத்துட்டு போனார் எனக்கு. ஸோ அந்த வகையில் விஷ்ணுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு இந்த படத்தில் ஒரு ஸ்டெப்பு, ஏன்னா செட்டில்டாக ஒரு மூவி தான் அவர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். என் கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு வில்லேஜ் கமர்ஷியல் பண்ணியிருக்கிறார் அவர். ஒரு ஃபஸ்ட்டு டே மாத்திரம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. சார் இவ்வளோ பந்தா பண்ணணுமா நான் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செகண்ட் டேலேருந்து நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே பந்தா பண்ணார். ஃப்ரேமில் மாத்திரம் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக பண்ணார். அப்புறம் கடைசியாக லாஸ்ட் ஷூட்டப்போ சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு நாள் எடுத்தது மாத்திரம் ரீஷூட் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னாரு. சரி ஓகேன்னா அதையும் மாற்றி பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் உள்ளே ஏன்னா சூரிய ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காப்புல, சூரி ஒரு டேக்கில் ஓகே பண்ணதாக சரித்திரமே கிடையாது. அப்போ சூரி என்கிட்ட சொன்னாப்புல, அண்ணன் நான் மாத்திரம் அப்படி இல்லைண்ணே, விஷ்ணுவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி அந்த சூரியை பற்றி சொல்லணும்னா, இது சூரியன் நானும் இது பண்ணுற ஒரு 4th மூவி. இப்போதைக்கு இந்த 5th மூவி தீபாவளியிலேருந்து சூரியன் கூட பண்ணிகிட்ருக்காப்புல. ஒரு கேரக்டரை இப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வேறு மாதிரி எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சூரிக்கு இருக்குது. இதுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் இருந்தது. இதுக்கு ஒரு ஆக்ஷன்லாம் சின்ன ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இது கொஞ்சம் துருத்துருன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது மகேந்திரன் சார் தான் சொன்னார், இந்த மாதிரி நிக்கின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நடித்த மலையாள படம் பார்த்தேன். அப்புறம் டார்லிங் தமிழ் படம் பார்த்தேன். 2த்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஆப்டான கேரக்டர் அவங்க. ஏன்னா ரியலாகவே ரொம்ப ஒரு துருத்துருன்னு ஒரு கேரக்டரு. ஆக்ஷன் பேக்கில் ரோப் கட்டி அவங்கள சுற்றி விட்டாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதை ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அதை பண்ணாங்க. அதை 2-3 டேக்ஸ் போனால் கூட அதை ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் நிக்கி இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. அதுக்கு இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்காவது விட்டு போச்சுன்னா திரும்ப பேசுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணுன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஷ்ணு சாருக்கு நன்றி. வாய்ப்புக்காக சங்கா சார்ட்ட பேசி கேட்டேன். உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் எலிஸ் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோ அவங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்து அந்த சீன்களை பார்த்து சிரிக்க போகிறத விட இந்த படத்தோட டிஸ்கஷனில் நாங்கள் சிரித்தது அதிகம். அப்படி ஒரு லைன் அமைஞ்சால் தான் ஒரு காமெடி படம் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு திருப்திகரமாக அமைய முடியும்னு டைரக்டர் சார் நம்பினார். எங்கள் கூட இருந்த ரைட்டர்ஸ் திரு ஜோதி அருணாச்சலம், திரு ஜேகே, செல்லான அப்படின்னு எல்லாம் ஒரு டீம் ஒர்க். இது முதல் சீனில் ஆரம்பித்து கடைசி சீன் வரைக்கும் காமெடியை தவிர வேறு எதுவும் இதில் வரவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு
எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை டைலாக் எழுதும்போது பண்ணுற ஹெல்ப் ஆகட்டும், இப்படி ஒரு டீம் அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டீம் அமைஞ்சு அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது என்னுடைய அதிர்ஷ்டம்னே நான் நம்புகிறேன். யூஸ்வலாக வந்து சுச்சுவேஷனுக்கு காமெடி டைலாக்ஸ் எழுதணும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் காமெடி டைலாக்னாலே அது எழுச்சூர் அரவிந்தன் தான்ற சுச்சுவேஷன் வரும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு டீம் ஒர்க், சூரிய அண்ணனுடைய சப்போர்ட்டு, ஹீரோ விஷ்ணு சாருடைய சப்போர்ட்டு, இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் ஒவ்வொரு ஆளும் எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணி, எஸ்பெஷலி டைரக்டர் சார் நான் என்ன சொன்னாலும் சரிப்பார். நமக்கு எப்போவுமே ஒரு ரைட்டருக்கு என்னென்னா, நாம் சொன்னதை ரசித்தாதான் அவருடைய மூடு வந்து அடுத்த சீனுக்கு போகும். நம்ம சொன்னதை ரசிக்கலைன்னா கொஞ்சம் அப்படியே மூடு ஃபெட்டப் ஆகி நம்ம சரியாக திங்க் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபெட்டப் வரும் இல்லையா. அந்த ஃபெட்டப் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் வராமல் பார்த்துக்கிட்டார் டைரக்டர் எல் சார். நான் என்ன சொன்னாலும் சரி சார், எப்படி சொன்னாலும் சரி சார், அப்புறமா வந்து இது வந்து நல்லா இருக்குன்னா இது தேவையில்லை, இது வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையனை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிற ஒரு தகப்பன் மாதிரி, அந்த மாதிரி வந்து எழில் சார் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கார் இந்த படத்தில். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் அப்படி நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனை வச்சதை விட இறங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக உண்மையிலே இறங்கி கிட்டத்தட்ட 10 அடிக்கு பள்ளம் தோண்டி அவ்வளோ தூரம் கீழே உட்காந்து இறங்கி அடிச்சிருக்கோம் அந்த படம். உண்மையிலே அப்படி தான் சொல்லணும். நான் இந்த மேடையில் எழில் சாரை பற்றி 3 படத்தில் பேசியிருக்கேன். இது 3ஆவது படம். ஃபஸ்ட்டு மணங்குத்தி பறவை, அப்புறம் தேசிங்க ராஜா. 2 படமே வெற்றி என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக பேசுகிறாரு போடுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ 3ஆவது சொல்கிறேன், இந்த படம் இல்லைன்னா இனிமேல் நடிக்கவே மாட்டேன். இந்த படம் வந்து வெற்றி அடையினா நான் நடிக்கவே மாட்டேன், எழுதிக்கிங்க. அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரீம் காமெடி ஜானரில் இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா? தமிழ் சினிமாவில் காமெடி ஜானருக்கு இதுதான் பெஸ்ட்டு உதாரணமாக இனிமேல் சொல்லுவாங்க. அப்படி ஒரு படத்தை எங்களுடைய இயக்குனர் எழில் சார் வந்து இயக்கியிருக்காரு. அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். அப்புறம் இந்த நம்மளுடைய சத்யா சார் கேட்டார், நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து கம்மியாக படம் நடிக்கிறீங்க, எழில் சார் படத்தில் மட்டும்தான் நடிக்கிறீங்க, அப்பப்போ ஒரு படத்தை நடிக்க மாட்டீங்களா ஏன்னு கேட்டார். நான் வந்து அடிப்படையில் டைரக்டராக வந்து பெரிய வெற்றி பெற்ற ஒரு டைரக்டர் கிடையாது. நான் டைரக்டாக ஷைன் பண்ணல, பட் ஆக்டராவது பெரிய லெவலில் ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கங்கணத்தோட ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் நான். ஸோ எனக்கு சரியான தீனி கிடைச்சா மட்டும்தான் அதை நான் வந்து பண்ணுவேன். பணங்கிறது 2வது பட்சம் தான், தீனி கிடைக்கணும். அப்படிப்பட்ட தீனி எழில் சாரோட எல்லா படத்துலையும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி படங்களை தான் நான் பண்ண முடியும். பணம் கொடுக்குறாங்களுக்கு வர படங்கள்லாம் கமிட் பண்ணி நடிக்கிறதுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்குங்கிறது வேறு, நாம் சினிமாவில் எப்படி ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிஜமாகும் போது தான் நம்ம செய்ய முடியும். அதான் சார் அதுக்கான ஆன்சர் சத்யா சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து ரவிமரியா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருனே அப்படின்னு சூரி சார் சொன்னதாக கேள்விப்பட்டேன். சூரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சக காமெடி இந்த படத்தில் நான் வில்லனாக இருந்து காமெடி பண்ணியிருக்கேன். அதை ரசித்து சொல்கிறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுடைய ஹீரோ சார், எ கம்ப்ளீட் டீசன்ட் மேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அது விஷ்ணு விஷால் சார் தான். யாருடைய ஜாப்லையுமே குறுக்கிடவே மாட்டார். அவருக்கு என்ன சீனு, அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு எதுவுமே கேட்க மாட்டார். வந்தால் அவர் குட் மார்னிங், என்ன சார் வரீங்களா, அவ்வளோதான். மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், அது சின்ன மிஸ்டேக் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவ்வளோ ஒரு டீசெண்டான மனிதர். நம்மளாக போய் ஏதாவது சஜஷன் கேட்டால் தான் சொல்லுவார் ஒழிய அவராக வாய் திறந்து சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமே இருக்காது. ஏன்னா அவர் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசருங்கிற ஒரு பெரிய ஒரு பதவியை தக்க வச்சதுனால யார் விஷயம் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம வந்து இந்த படத்தில் ஹீரோ கம் ப்ரொடியூசருங்கிற ரொம்ப தெளிவாக இருந்து ட்ராவல் பண்ணார். அந்த ட்ராவலுக்கு தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து எழில் சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அப்புறம் நிக்கி கல்ராணி மேடம், நான் ஒரு சீனை நடிக்கும் போது அப்படியே ஒரு காலி மேலே இப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து சார் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஆக்டிவிட்டி. இல்லை மேடம், இந்த சீன் முடிகிற வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. யூனோ மை சிச்சுவேஷன். ஓகே, சாரி ஃபார் தட் சிச்சுவேஷன். ஓகே, தென் இந்த படத்தில் நான் இது காமெடி ரைட்டர்லேயே பெஸ்ட் ரைட்டராக ஒருத்தர் வரேன்னா நான் தான் இருப்பேன்னு சொன்னார். அது வந்து அவருடைய அதிகபட்ச நம்பிக்கை. இந்த படம் உண்மையிலே இந்த படத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் காமெடி படம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அருணாச்சலம் சாரையும் ஜோதி சாரையும் வந்து அணுகுவாங்க, இது எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. இவ்வளோ வேகமாக இவ்வளோ குவாலிட்டியோட ஒரு படம் முடிக்க முடியணும் அப்படின்னா 2 விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று டைரக்டர் எளிமையாக இருக்கணும். இது 2மே எழில் சாருக்கு எப்பயுமே இருக்கும். அவருடைய எளிமை, அவருடைய ஸ்கிரிப்டோட வலிமை 2மே ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு சுற்றி ஒரு 4-5 பேர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சோல்ஜர்ஸில் நம்பர் 1 வந்து இணை இயக்குனர் செல்லா சார் இருந்தாங்க, இணை இயக்குனர் கணேஷ் சார் இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் சார் இருந்தாங்க.
இந்த வந்து ஒரு ஒரு காமெடி படங்கிற மாதிரி நினைக்காம ஒரு ரஜினி சார் படம் மாதிரி ஒரு பட்டாலியன் மாதிரி அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படியே அவங்க சீக்கிரம் 5 6 மணி காலைல எந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பிங்க வர்றதுக்குள்ளே 7 ஃபோன் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு திறமையான நிர்வாகத்தோடு செயல்பட்ட எழில் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் என்னை ஒரு சீரியஸ் வில்லன்லேருந்து ஒரு காமெடி ஜானர் நோக்கி என்னை அழைச்சிட்டு போகிற எழில் சாருக்கு நான் காலம்புல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எழில் சாரோட ஃபஸ்ட் டைம் இந்த படம் பண்ணியிருக்கேன். இது எதேச்சியாக அமைஞ்சது. எனக்கும் 10th மூவி, விஷ்ணு சார் 10th மூவி, எழில் சார் 10th மூவி. இதே நான் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு. ஸோ உங்களோட சப்போர்ட்டோட தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட 4வது படம், மை 4th ரிலீஸ், பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லணும். பிகாஸ் நான் நிறையா பேருக்கு டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸில் மீட் பண்ணியிருக்கேன், நிறையா பேருக்கு மீட் பண்ணல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் டுகெதர் லைக் திஸ். ஸோ என் கேரக்டர் பற்றி ஆல்ரெடி எழில் சார் சொல்ல மாதிரி ஐ பிளே அ போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வெரி சேட் தட் விஷ்ணு அண்ட் சூரியனா எல்லாருமே வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சாரி ஃபார் தேட். படம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தேட் both of you. பட் என்னோட நன்றி டு எழில் சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் சச் அன் அமேசிங் கேரக்டர். எல்லாரும் காமெடி பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டு கீப் குவாய்ட்ஸ் இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி பீங் த பர்சன் தட் ஐ ஆம். But then yes, it's been a great joy being on board. Thank you Mahendran sir. I should really mention this. Movie hit ஆகும்னு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. பட் அது வந்து மக்கள் சொல்லணும். ஸோ I'll wait for that day that எல்லா ஆடியன்ஸஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாரும் சப்போர்ட் நம்ம கூட இருக்கணும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு ஆக்டராக என்னோட 10வது படம், ஒரு ப்ரொடியூசராக என்னோட படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பயமும் இருக்குது. படத்துலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு பயங்கர ஒரு டவுட்டில் 6 வருஷம் சுற்றினேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கேன் இந்த டீமோட அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எழில் சார் வந்து தொடர்ந்து 3 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என் கூட சேர்ந்து பண்ணுறாரு. எனக்கு நீர்ப்பறவை ப்ரெஸ் மீட் இதே இடத்துல தான் இருந்தது. அன்றைக்கி நான் ஒரு நீர்ப்பறவைக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன். லைஃப்பில் இனிமேல் படம் பண்ணால் மனசுக்கு பிடிச்ச படம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதான் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் தான் நீர்ப்பறவை, முட்டாசுப்பட்டி, ஜீவா, இன்டர்நெட் நாளை, இதுக்கப்புறம் வேலனை வந்துட்டா வெள்ளாக்காரன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணோன்னு என்னோடய முயற்சி. ஸோ இந்த ஜானர் வந்து ஒரு ரெகுலரான ஜானர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் புது விஷயம் வந்து காமெடி. அது எப்படின்னா சூரியனோட ட்ராக் ஒன்று வந்து புஷ்பா புருஷன் சூரி, இன்னொன்று வந்து ரோபோ சங்கரோட ட்ராக். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் புது விஷயம். 3வது நான் என்ன இப்படி பார்த்துக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது ஃபஸ்ட்டு எழில் சார் கதை சொல்லும்போது 45 நிமிஷம் கதை சொன்னார். சார் இந்த படம் என்னால் பண்ண முடியுமா சார் அப்படின்னு. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை சார் இவ்வளோ லவுடாலாம் எனக்கு நடிக்க வராது சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் முண்டாசுப்பட்டியில் ஒரு நக்கலாக ஒரு சைலண்ட்டாக ஒன்று பண்ணீங்கல்ல, அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. கரெக்ட் சார், பட் எனக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு கஷ்டம் சார். இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சார் டோட்டல் டீட்டெயில் கதை எப்போ சார் கேட்கலாம்? இல்லை நான் லைஃப்பில் இதுதான் அதிகமான டீட்டெயில்ஸ் சொன்ன கதை அப்படின்னாரு. எவ்வளோ நிமிஷம் டைம் பார்த்தா வெறும் 1/2 மணி நேரம் தான் முடிஞ்சுது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இது வரைக்கும் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான்ப்பா கதை சொல்லுவேன், இதோட டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஒரு சின்ன பயம் இருந்தது. அப்போ வேற ஒரு ப்ரொடியூசர். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ட்ராக் வந்து 3 கதைகள் சார் சொன்ன மாதிரி பேரலாக போகும், இது ஒரு நல்ல படமாக அமையும்னு அவருக்கு நம்பிக்கை. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் டிலே ஆச்சு. எனக்கு ஒரு பயம், இந்த வாய்ப்பை நான் இந்த இடத்துல விட்டுரு போகிறேன்னு ஒரு பயம். அந்த பயம் தான் வந்து ஒரு ப்ரொடியூசராக மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டு. திடீர்னு சார்கிட்ட பேசினேன். சார் எங்கேயோ சார் வெளியே விட்டுட்டு போகிறாருன்னு ஒரு பயம். சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா. சார் எனக்கு ஐடியாலாம் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது, பட் இது எனக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும் சார், உங்களுக்கு ஓகேயா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன் மொத்தமாக. உடனே ஓகேன்ட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த நம்பிக்கையை மேலே வச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு இவ்வளோ அஜித் சார், விஜய் சாரோட படம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சிவகார்த்திகோட படம் பண்ணி, சிவகார்த்திகன் பெரிய லெவலில் இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நானும் உங்கள் ஆசீர்வாதத்தோட இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் சார். சூரி நான் வந்து பெரிய பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நான் சொல்வேன். எனக்கு படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சேர்ந்து 4 படம் பண்ணிட்டோம். இது 4வது படம். எனக்கு அவர் என்னைக்கு இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் அவர் கொடுத்த மாதிரி ஒரு ஆக்டராக ஃப்ரேமில் நின்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி எனக்கு யாருமே கற்றுக் கொடுத்ததில்லை. தேங்க்யூ சூரியனா, ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஒரு பிரதர்னு கூட சொல்லலாம். நான் அடிக்கடி ஆஃபீஸ் வருவார், உட்காந்து பேசுவோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இல்லை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இல்லை நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எனக்கு பயம், ஏன்னா இது என் ஜானரே கிடையாது, எனக்கு ஒரு சின்ன பயம், அதெல்லாம் இல்லை நல்லா பண்ணுறீங்க. முதல் நாள் வந்து சாங்குங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணி ஆகணும். முதல் நாள் எனக்கு ஷூட்டிங்க, ஒரு கமர்ஷியல் படம் பண்ண போகிறோம், ஒரு பயம். கால் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், சாங்குங்க முதல் நாள். சாங்கு ஓகே, என்ன சாங்னா ஒரு சின்ன பயம், ஏதாவது ஆட வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. இல்லைங்க, வெறும் இந்த திருவிழாவில் நடந்த லுக்கு கொடுக்குற மாதிரி தான், அதுதானே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு. முதல் நாள் போனேங்க, ஸ்பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் சேரில் உட்காந்துருக்காரு, ரெடியாகி வர கேரன்லேருந்து டக்குன்னு தீனா மாஸ்டர் அப்படின்னாரு. என்ன மாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒரு மூமெண்ட் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. மாஸ்டர் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லவே இல்லையா மாஸ்டர். இல்லை பண்ணிடலாம் பண்ணுங்க சார். சேரில் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே ரெடி வெயிட்டிங், எல்லோரும் வெயிட்டிங். நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓரமாக அசிஸ்டண்ட் ஒரு கொரியோகிராஃபர் ஓரமாக கூப்பிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சார் பார்க்குறேன், என்னடா மொதல் ஷாட்டு டைம் ஆகுது, எனக்கு வேறு ஒரு திக்கு நடிக்குது, மொதல் ஷாட்டு சொதப்பிட்டோன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த ஷாட்டு பண்ணேங்க. சரி ஓகே, ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க, நாள் போக ஐ மீன் அந்த ஈவினிங் ஆக போட்டு ஸ்டெப்பாக போட்டு இப்படி முறுக்கு அப்படி முறுக்கு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, எனக்கு பயங்கர ஒரு பயம் வந்துச்சு. முதல் நாள் முடிஞ்சுதுரா அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பயங்கரமாக புலம்புனேன். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க புலம்புனேன். அதுக்கப்புறம் 2வது நாள் எனக்கு அடுத்த நாளே ஒரு பயத்தினால எனக்கு போட்டு காமிச்சாங்க. பரவாயில்ல, நம்மளால் இந்த அளவுக்கு ஆட முடிஞ்சுதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம், அது ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கே ஒரு பயம் இருந்தது. பார்த்தா ஒவ்வொரு சாங்கில் கடைசி வரைக்கும் இப்படி பண்ணாங்க. 4.5 சாங் படத்தில் அந்த அரை சாங் கூட நான் ஆட வச்சிட்டாங்க. அந்த அரை சாங்கோட பிகினிங் சீக்வன்ஸ் என்னென்னா, சோகமாக உட்காந்துருப்பேன், எனக்கு பயங்கர பிரச்சனையில் இருக்கேன்னு உட்காந்துருப்பேன். இந்த இடத்துல ஆடலாம் பாடினாங்க. சார் இந்த சீக்வன்ஸ் எப்படி சார்? இல்லை ஆடுங்க, அதெல்லாம் கமர்ஷியல் படம் ஒன்றும் தெரியாது, ஆடுங்கன்னாங்க. சார் எப்படி சார் லாஜிக்காக இடிக்குது சார்? இல்லை நீங்கள் ஆடுங்க, அதெல்லாம் ஆடி தெரியாது, இந்த இடம் சூப்பராக இருக்கும், நீங்கள் ஆடுங்க அப்படின்னா. உண்மையாக சொல்கிறேன், அந்த படத்தில் இந்த இடத்துக்கு நான் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் படம்னா இப்படி தானா, நம்ம யோசிக்கவே கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து இந்த படத்தில் போட்டு பெண்டு கட்டிட்டாங்க. கண்டிப்பாக தினேஷ் மாஸ்டர், தீனா மாஸ்டர் சொன்னோம். கடைசி இதில் எடுத்த சாங் தான் நீங்கள் பார்த்த சாங்கு பப்பர மிட்டாய். அதுக்குள்ளே எனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்தால் திடீர்னு ஸ்டைலிஷ் ஜாய் ஒரு ரெட் கலர் லுங்கி, ஒரு ட்ரௌசரு, கண்ணாடியெல்லாம் கொண்டு வராங்க, ஒரு கோட்டு. நானே கண்ணாடியில் பார்க்குறேன், ஐயோ என்னாலே பார்க்க முடியல, பயமாக இருக்குது. ஒரு 100 சவரன் இது வேற போட்டாங்க, எல்லாம் ரிங்கு கிங்கு செயின் கீன்னு. பயங்கர பயம் வந்துச்சு. நான் சும்மா ஆனாலே ஆட முடியாது, இல்லை 100 கிலோ வெயிட் வேற போட்டிங்கன்னா நான் எப்படி ஆட போகிறேன்றது ஒரு ஆனால் அதுக்குள்ளே டியூன் ஆகிட்டேன், என்னென்னா இந்த படம் எப்படி தான்ங்கிறது. பட் ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ். அது முதல் நாள் தவிர்த்து என்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி. கண்டிப்பாக எல்லோரும் இவ்வளோ நம்பிக்கை பேசுகிறோம். அந்த 18 நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் சிரிப்பீங்கன்னு எல்லாருக்கும் பயங்கர நம்பிக்கை. ஃபாக்ஸ் ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்லேருந்து அவங்களோட டச்சில் இருந்தேன். படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.